அடுத்து இந்த வழிகேடர்களை பாருங்க, மௌலீதில் உள்ள வரியை நியாயப்படுத்துறதுக்கு, அதில் உள்ள இணை வைப்பை நியாயப்படுத்துறதுக்கு இவங்களுடைய இந்த பித்தலாட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மௌலீதில் எப்படி வரி வருது? 24வது பக்கம், ஃபஅன்ஜிதுல் மிஸ்கீன கபுலல் கரகி என்று ஒரு வார்த்தை செய்து மௌலீதில் இடம்பெறுது. இதனுடைய அர்த்தம் என்ன? ஃபஅன்ஜிதுல் மிஸ்கீன, மிஸ்கீன்களுக்கு நீங்கள் உதவி செய்து விடுங்கள், காப்பாற்றி விடுங்கள். கபுலல் கரகி, அந்த மிஸ்கீன்கள் மூழ்குவதற்கு முன்பாக நீங்கள் உதவி செஞ்சிருங்க என்று ஒரு வரி வருது. அப்போ அல்லாஹுடைய தூதர் மிஸ்கீன்களுக்கெல்லாம் உதவி செய்வார்கள் என்று சொல்லி ஒரு வாதத்தை என்ன செய்கிறாங்க, அந்த மௌலீதின் மூலம் வைக்கிறாங்க. நமக்கு ஒரு உதவி செய்கிறதா இருந்தால் யார் உதவி செய்வா? நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, அந்த கஷ்டத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுறது யார்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அற்புதமாக சொல்லி காட்டுறான, அல்லாஹு யு நஜ்ஜீக்கும் மின்ஹா, இறைவன் தான் அதிலிருந்து உங்களை காப்பாற்றுகிறான். முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு யு நஜ்ஜீக்கும் மின்ஹா, இறைவன் தான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றுகிறான். வமின் குல்லி கருபின், இன்னும் ஒவ்வொரு துன்பங்களிலிருந்தும் அல்லாஹ் தான் உங்களை காப்பாற்றுறான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கணும்னு சொன்னால் இறைவன் தான் அதை உங்களை நீக்க முடியுமே ஒழிய, அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்ற முடியுமே ஒழிய இறைவனை தவிர்த்து வேற யாராலும் செய்ய முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து வை யம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின், இறைவன் உங்களுக்கு ஒரு சோதனையை தர நாடினால் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹுவ, அல்லாஹுவை தவிர வேற யாராலும் இந்த சோதனையை நீக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்ப அந்த சோதனையை நீக்குவது முழுக்க முழுக்க இறைவனுக்கு சொந்தமானது. அந்த இறைவனுக்கு சொந்தமான அந்த பண்பை ஃபஅன்ஜிதுல் மிஸ்கீன கபுலல் கரக், நபியே நீங்க என்ன செஞ்சிருங்க, மிஸ்கீன்களை அவர்கள் மூழ்குவதற்கு முன்பாக காப்பாத்திருங்க என்று என்னங்க அர்த்தம் பண்றீங்க? ஏன் இந்த மாதிரி அர்த்தம் கொடுக்குறீங்க, இப்படி எழுதி வச்சிருக்கிறீங்க என்று கேட்டா, அதுல இணை வைப்பு வரி இருக்குதே என்று சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கு இந்த வழிகட்ட பரையலேவி அவங்க சொல்லக்கூடிய வாதத்தை பாருங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? யலஉ அன்ஹும் இஸ்ரஹும் யுஹில்லு லஹும் அத்-தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிம் அல்-கபாயிஸ் வ யலஉ அன்ஹும் இஸ்ரஹும். நபிகள் நாயகம் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? யலஉ அன்ஹும் இஸ்ரஹும், உம்மத்துடைய கஷ்டங்களை நீக்குவார்கள். கஷ்டங்களை நீக்கிறது யாருங்க? கஷ்டங்களை போக்குறது யாரு? அல்லாஹ் தானே போக்குவான். எல்லா உபகாரத்திற்கும், எல்லா நன்மைக்கும், தீமைக்கும், எல்லாவற்றிற்கும் சக்தி படைத்தவன் அல்லாஹ் தான். ஆனால் அல்லாஹ் நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறான் யலஉ அன்ஹும் இஸ்ரஹும். சூரத்துல் ஆராஃப் உடைய ஆயத்துடைய ஒரு பகுதி, யலஉ அன்ஹும் இஸ்ரஹும். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி உம்மத்துடைய, தன்னுடைய சமுதாயத்துடைய கஷ்டங்களை நீக்குவார்கள். அப்ப கஷ்டங்களை நீக்குவது அல்லாஹ்வே சொல்கிறான். ஆனால் அதே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் நபிகள் நாயகம் உம்மத்துடைய கஷ்டத்தை நீக்குவாங்க. இந்த அடிப்படையில் தான் நாம் மௌலூதை ஓதுகிறோம். ஃபஅன்ஜிதுல் மிஸ்கீன கபுலல் ஹரகி, நபியே இந்த ஏழைகளை நீங்கள் காப்பாற்றுங்கள், ஏழைகளுடைய கஷ்டத்தை நீங்கள் நீக்குங்கள். அப்ப இந்த வசனத்தில் என்ன காட்டுறாங்க? வயலஉ அன்ஹும் இஸ்ரஹும். நபியை பற்றி அல்லாஹ் தஆலா நபியுடைய தன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது வயலஉ அன்ஹும் இஸ்ரஹும்னு சொல்லி காட்டுறான். யலஉ அன்ஹும் இஸ்ரஹும்னா என்ன? இந்த நபி அவர்களுடைய சுமைகளை அவர்களை விட்டும் இறக்கி வைப்பார்கள். இது அந்த வசனத்தினுடைய பொருள். இதுக்கு இந்த வழிகட்ட பரலை வைக்கிற அர்த்தம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமங்களை அவர்களை விட்டும் நீக்கி விடுவார்கள். சிரமங்களை நீக்கக்கூடிய நபியே, சிரமங்களை நீக்கிறது யாருங்க? அதையும் கேள்வி கேட்டுக்கிடுறாங்க. சிரமங்களை நீக்கிறது யாருங்க? அல்லாஹ் தானங்க சிரமங்களை நீக்குவான். அதே அல்லாஹ் சொல்லுகிறான் வயலஉ அன்ஹும் இஸ்ரஹும், அவர்களுடைய சிரமங்களை விட்டும் அந்த நபி அவர்களை நீக்குவார் என்று இப்படி வழிகட்ட ஒரு அர்த்தத்தை கொடுத்து இந்த மாதிரி வழிகேட்டை நியாயப்படுத்த நினைக்கிறீங்களே, அப்ப அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? வயலஉ அன்ஹும் இஸ்ரஹும் என்ற அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? இந்த நபி அவர்களை விட்டும் அவர்களுடைய சுமையை நீக்கி வைப்பார், இறக்கி வைப்பார் என்பது அந்த வசனத்தினுடைய பொருள். அப்ப இதுல ஷிர்கான ஒரு அர்த்தம் கொடுக்கறாங்களா? இன்னும் இது நீங்க ஈஸியா புரிந்து கொள்வதாக இருந்தால் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மக்களுடைய சிரமங்களை இறக்கி வைப்பாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை பாருங்கள்.
அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டுதல் ஒவ்வொன்றும் நாம் சிரமப்படக்கூடாது என்பதற்காக நமக்கு அற்புதமான வழிகாட்டுதலாக அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். இறைவன் உங்களுக்கு இலகுவைத்தான் நாடுகிறான், உங்களுக்கு சிரமத்தை அல்லாஹ் நாட மாட்டான். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க, இன்ன தீன இஸ்ருன், மார்க்கம் என்பதை இலகுவானதுதான். வளையுஷாத்த தீன, யார் அந்த இலகுவான மார்க்கத்தை கடினமாக்குகிறார்களோ இல்லா கலபகு, அது அவர் மிகைச்சிரும். மார்க்கங்கிறது லேசா தான் இருக்கும், ஒரு ஆள் அதை கடினமாக்க நினைக்கும் பொழுது அவரை மிகைத்து விடும். அப்ப இதில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வர்றாங்க, அல்லாஹ் தந்தது லேசா தான் இருக்குது, நீங்க அதை கடினமாக ஆக்க நினைச்சீங்கன்னா உங்களை மிகைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. அப்ப நாம் அப்படி கடினமாக எடுத்துக்கொள்ள கூடாது என்பதற்காக பல்வேறு வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு வயசான ஒரு மனிதர் தன்னுடைய 2 மகன்களுடைய தோளில் கையை போட்டு விட்டு நடந்தே ஹஜ்ஜுக்கு போறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எங்க போறீங்க? இப்படி ஹஜ்ஜுக்கு போறோம். என்ன நடந்தே போறீங்க? இது எங்களுடைய வாப்பா அவங்கள இப்படி நேர்ச்சை பண்ணியிருக்கிறாங்க, நடந்தே ஹஜ்ஜுக்கு போறதை அவங்க நியத்து செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வாகனத்தில் போக சொல்லுங்க. அப்ப நடந்தே ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஆள் ஒரு ஆள் நியத்து பண்றாரு, மார்க்கத்தில் அவரே தனக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்துறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சிரமத்தை நீக்குறாங்களா? அப்ப இந்த மாதிரி ஒருவர் இந்த மார்க்கத்தில் உள்ள அம்சங்கள்ல தனக்குத்தானே சிரமத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த சிரமத்தை நீக்கக்கூடிய ஒரு வேலையை அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்களே, இது நமக்கு வெளிப்படையா தெரியத்தானே செய்யுது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய சுமைகளை அவர்களை விட்டும் இறக்கி வைப்பார்கள் என்பது இறைவனுடைய அந்த வழிகாட்டுதலை எடுத்து சொல்வதன் மூலம், ஹதீஸுடைய விளக்கங்களை எடுத்து சொல்வதன் மூலம் நாம் சிரமத்திலே போய் விழுந்து விடாமல் இருப்பதற்கு இறை தூதர் நமக்கு இப்படி வழிகாட்டுதாங்க என்பது நமக்கும் தெரிகிறது, அவர்களுக்கும் தெரிகிறது. ஆனால் அவர்கள் திட்டமிட்டு இந்த வசனத்தை மறைக்கிறாங்களா? இந்த வசனத்தில் உள்ள கருத்தை மறுக்கிறாங்களா? இந்த வசனத்தில் உள்ள கருத்தை மறுத்து அல்லாஹ்வுடைய தூதர் கஷ்டங்கள் அனைத்தையுமே நீக்கிடுவாங்க, கஷ்டத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்குது என்ற கஷ்டத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் ரசூலுல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கிறாங்களே. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இப்ப கஷ்டம் வரலையா? அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு கஷ்டம் வந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் 3 பிறைகளை பார்ப்பார்கள், அவர்களுடைய வீடுகளிலே அடுப்பு எரியாது. ஹதீஸ்களை பார்க்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் பொரித்த இறைச்சியை சாப்பிட்டதே கிடையாது, ஹதீஸ்கள்ல பார்க்கிறோமா? இன்னும் அவங்க அந்த கோதுமை ரொட்டி சாப்பிட்டால் கூட அதுவும் உம்மி நீக்காத கோதுமை ரொட்டியை தான் சாப்பிடுவாங்க, உம்மி நீக்கிய கோதுமையை அவங்க சாப்பிட்டது இல்ல, ஹதீஸ்ல பார்க்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் சல்லடையவே பார்த்ததில்ல, ஹதீஸ்ல பார்க்கிறோமா? அப்ப அந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை பல்வேறு சிரமங்கள் இருக்கும் பொழுது, இன்னும் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் வெளியே செல்லுகிறார்கள். வெளியே போனா அங்க அபூபக்கர் நிக்கிறாங்க, உமர் நிக்கிறாங்க. எதுக்காக வந்திருக்கீங்கன்னு விசாரிக்கும் பொழுது அப்ப சொல்றாங்க, பசியினால தான் வெளியே வந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதிலை சொல்லும் பொழுது 2 தோழர்களும் அதே பதிலை சொல்றாங்க, நாங்களும் பசியினால தான் வந்திருக்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பசியோடு இருந்தார்களே, அவங்க உணவுல அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்திருந்தானே. அப்ப இவ்வளவு சிரமங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சிரமத்தை நீக்கினாங்களா? சிரமத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் இருந்து நீங்க மௌலிதில் படிக்கிறீங்களே, ஃபன்ஜிதுல் மிஸ்கீன கபலல் கரக், நீங்கள் அந்த மிஸ்கீனை மூழ்குவதற்கு முன்னாடி காப்பாத்திருங்க. இப்படி படிப்பது உண்மையாக இருந்தால் ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படி செஞ்சிருக்கணுமே. அப்ப தன்னுடைய வாழ்க்கையில பல்வேறு சிரமத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்கிறார்கள், அந்த சிரமத்தை அவர்களால் நீக்க முடியல. இன்னும் அல்லாஹ்வே சொல்றவை எம்சஸ்கல்லாஹு பில்லுர்ரின், இறைவன் உங்களுக்கு ஒரு தீங்கை தர நாடினால் ஃபலா காஷிஃபலஹு இல்லாஹுவ, அவனை தவிர அந்த தீங்கை யாராலும் தடுக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லி இருக்க, இந்த வசனங்களை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு முதுகிற்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டு இவர்கள் வலிந்து இந்த இணை வைப்பை நியாயப்படுத்த நினைக்கிறார்கள் என்றால், ஷிர்கான கருத்தை நியாயப்படுத்த நினைக்கிறார்கள் என்றால், இவர்கள் ஷிர்கை நியாயப்படுத்துவதற்கு எத்தகைய வேலையும் செய்வார்கள் என்பதில் இவர்களுடைய இந்த வாதங்களிலிருந்தே நாம் அறிய முடிகிறது. அல்லாஹ்